அச்சு, எங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு 7 வருஷம் குழந்தை இல்லை, அவங்களுக்காக வேண்டிக்கோங்க ப்ளீஸ். அச்சு கண்டிப்பா உங்களுக்காக ப்ரே பண்றேன். அச்சு மட்டும் இல்ல, அச்சு கூட இருக்க 7.5 லட்சம் பேரும் அண்ட் இதுக்கப்புறம் வரப்போற எல்லாரும் உங்களுக்காக கண்டிப்பா ப்ரே பண்ணுவாங்க. இது அவங்க எடுத்த முடியும். எல்லாரோட ப்ரேயர்ஸும் சேர்த்து கண்டிப்பா எஃபெக்டிவா இருக்கும். சீக்கிரமா உங்களுக்கு வந்து பாப்பா பிறக்கும். இங்க அச்சுன்னு பேர் வைங்க. இந்த விளையாட்டுலாம் என்னிட்ட வச்சுக்காது. சும்மா சொன்ன, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது வைங்க. நாங்க போலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். இப்போ வந்து கோலந்தர ரீச் ஆயிட்டோம். இப்போ ஸ்ட்ரைட்டா உள்ள போறோம். ஒரு ப்ரேயரை போட்டுட்டு அப்பனே விநாயகா கியூட்டா ஒரு பாப்பா பிறப்பாங்க. ஆமா அண்ணா, ரொம்ப தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க. அவங்களுக்கு வந்து பாப்பா இல்லை, ரொம்ப வருஷமாச்சு. ஸோ அவங்களுக்கு ப்ரே பண்ணோம். நம்ம என்ன பண்ணோம்? தொட்டில் வாங்கி வேண்டி கட்டணும். ஓகே, கட்டலாம். எந்த இடத்துல கட்டணும்னா? கோயிலுள்ள. ஓகே. தொட்டில் வேணா இப்போ வேண்டி கட்டுங்க அவங்க பேரால. ஓகே. தொட்டில் எவ்வளோண்ணா? 100 ரூபாமா? 2-3 கட்டினா 2-3 பாப்பா பிறக்குமா? அவன் இன்னும் திருந்தலமாமா. தெரியலமா, பாபா கிட்ட வேண்டி கட்டுங்க, அவ்வளோதான். ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு நல்லா வேண்டி அர்ச்சனை பண்ணிட்டு தொட்டில் கட்டி போங்க. கண்டிப்பா பிறக்கும்ல? நல்லபடியாக பிறக்கும். கை கழுவு லைட்டாக. பாபா கிட்ட போகிற உள்ள நல்லா கையெல்லாம் கழுவிட்டு போங்க. ஓகே அண்ணா, கிளீனாக. அவங்க 2 பேரை சொல்லி நல்லா ரேட்டு கட்டிட்டு போங்க. அவங்க 2 பேர் பேரும் எனக்கு கரெக்டாக தெரியாதே. இதுதான் மனசில் வேண்டின்னு கட்டுங்க அவங்க 2 பேருக்கு. அதாங்க. தேங்க்யூ. அங்கிள் கையிலேருந்து நம்ம வந்து ஒரு தொட்டில் வாங்கியிருக்கோம். இந்த தொட்டில் வந்து உள்ளே போய் கட்டினா கண்டிப்பாக பாப்பா பிறக்கும்னு சொல்கிறாங்க. நானும் இதை நம்புகிறேன், கண்டிப்பாக பிறக்கும்னு. சீக்கிரமாக இதே மாதிரி தொட்டில் பாப்பா ஓட்டி இப்படி ஆட்டுருண்டா. ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுறப்பா. குளிக்கணும்ல, அதெல்லாம் உள்ள போனால் இதெல்லாம் வேண்டி கட்டி அதில் அர்ச்சனை பண்ணிட்டு வேண்டி இப்போ தொட்டில் கட்டுவாங்க. ஓகேண்ணா. இது எவ்வளோ காசு? 200 ஆச்சு 2 சரியா? அண்ணா வந்து ஒரு பயங்கரமான ஹோப் கொடுத்துருக்காரு. அவர் பேசுறது பார்க்கும்போது எனக்கே கண்டிப்பாக சீக்கிரமாக உங்களுக்கு பாப்பா பண்ணிடுவோம் தான் தோணுது. அவங்களோட நேம் சொல்லி என்னை வந்து துவா பண்ண சொன்னாங்க, ப்ரே பண்ண சொன்னாங்க. பட் எனக்கு வந்து அவங்களோட நேம் தெரியல. அவங்க நேம் அவங்க மென்ஷன் பண்ணல. நேம் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நான் பார்த்ததே இல்லை. பட் இருந்தாலும் நான் அவங்களுக்காக ப்ரே பண்ணுறேன், மனசார ப்ரே பண்ணுறேன். கண்டிப்பாக நடக்கும். சென்னை தான் ஆண்டி. இது தொட்டில் ஆண்டி. நம்ம தெரிஞ்சு உங்களுக்கு பாப்பா பிறக்கிறதுக்கு இது கட்டினா பாப்பா பிறக்கும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பிறக்குமா? நீங்களும் துவா பண்ணிக்கோங்க. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இல்லை புரியல. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. யாராவது போய் எனக்கு கூட்டிகிட்டே வந்துடுறேன். இருங்க. இது என்ன பண்ணணும் தெரியுமா? அண்ணா அந்த சைடு போகணுமா? ஓகே, எனக்கு டேல் பண்ணிட்டான். हदिया रखो 100 रुपये रखो हदिया। कैशा? कैश। अयो फोन पे தான் இருக்கு, கேஷ் இல்லையே. फोन पे नंबर सुन रहा है। ஏன்னா நாங்கள் எங்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்களுக்காக இந்த துவாவை பண்ணுறோம். அவங்களுக்காக இது பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹோப் வரும்ல, நீங்கள் எல்லாரும் சொல்கிறத பார்க்கும்போது. பாப்பா பிறக்கணும் அவங்களுக்கு. ஆளுக்கு 7 வருஷமா இல்லை குழந்தை, அதனால அவங்களுக்காக நல்லா துவா பண்ணுங்க. கையில் வச்சிங்க, அது கால் மாட்டில் போயிட்டு நீங்கள் வேண்டி கட்டணும். Nas, Manikin Nas, Lahin Nas, Munshari Nas, Jadi Waspi Sukurin Nas, Pinadina Devan Nas, இதில் இருக்காங்கல்ல நம்ம வாங்கி வாப்பா தம்பி. இது எதுக்கு கட்டியிருக்காங்களா? அது வந்து ஏதோ சொல்லுவாங்க, பாட்டிக்கு தெரியும். இங்கே ஃபோட்டோ போட்டிருக்காங்களா பாட்டி? எதுக்கு பாட்டி இது போடுறாங்க? அது யாருமே சண்டே போட்டுறா. திரும்பி சொல்லுங்க. அது யாருமே சண்டை போட்டுட்டாங்க போடுறாங்களே. ஓ இல்லை பத்திரப்பா அவ்வளோ விடுவாங்களே. வாங்க தாவு கொடுத்து ஆடுங்க ஹெல்ப் பண்ணு கொடுக்குறது அதெல்லாம் கதாது. ஏதோ தாவு கொடுக்கணுமா? அது என்னன்னு எனக்கு தெரியல. யாராவது கேட்டு பார்க்கலாம், இல்லைன்னா அந்த அண்ணா கிட்ட கேட்டு. போட்டு எதுக்கு போடுறாங்க? அது வந்து யாராச்சும் நம்மளுக்கு ஓ தொல்லை மீன்ஸ் தாவுவா?
கண்டிப்பாக பிறக்கும். இவர் பேரே கூட வைக்கலாம். தானே? 7 வருஷம் குழந்தை இல்லாத பிறந்ததுன்னா இவர் பேரே வைங்க. சரி பேர் வைக்கிறோம். எடுத்துக்கலாம் சொல்லும். ஹலோ, இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க. சீரியஸாக நீங்கள் செம்ம அழகாக இருக்கீங்க. பாய். சரிம்மா. அங்கிள், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் உள்ளே போயிட்டு தொட்டில் கட்டிட்டேன். அவங்க வந்து 11 விளக்கு ஏற்ற சொன்னாங்க, அதுவும் ஏற்றிட்டேன். எல்லாம் நல்லபடியாக ஆகிடும்மா. நல்லா வேண்டின்னு போங்க, எல்லாம் நல்லபடியாக ஆகிடும். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். அந்த தொட்டிலுக்குள்ள குட்டியா ஒரு பாப்பா மாதிரி இருந்துச்சுல்ல அங்கிள்? ஆமாம்மா. அது எதுக்கு? அது குழந்தைக்காக நீங்கள் போட்டு கொடுக்குறது. அப்ப அந்த பாப்பா வெளில வந்து வேண்டி கட்டலாம். பாப்பா பிறந்துரும்ல? எனக்குலாம் இல்லை அங்கிள். நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், உங்களுக்கு காட்டும் இதுக்கப்புறம் வீடியோ. போயிட்டேன். பாய். ஸோ அண்ணா, நீ இல்லை அக்கா, மாமா உங்களுக்காக வந்து நாங்கள் தரமாக ஒரு வேண்டுதலை போட்டிருக்கோம். எப்படின்னா தொட்டிலெல்லாம் கட்டி அந்த தொட்டிலுக்குள்ள நம்மளோட குட்டி பிறக்க போகிற பாப்பாலாம் உள்ளே இருந்தது. நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் பாப்பாவை. ஸோ அந்த பாப்பாவை சேஃபாக இது அப்படியா? நான் தான் ஃபஸ்ட்டு கையில் தூக்கினேன் அந்த பாப்பா. ஆனால் பார்த்துருக்கேன், பட் நானும் கையில் தூக்கி திரும்பி சேஃபாக தொட்டிலில் வச்சுட்டு சைடில் ஃபுல்லாக பூவெல்லாம் வச்சுட்டு வந்திருக்கோம். அழகாக கட்டி விட்டு வந்திருக்கோம். அந்த இடத்த சுற்றி வந்து 2-3 தொட்டிலாம் இருந்துச்சு. அவங்களுக்கும் வந்து பாப்பா பிறக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. அப்புறம் வந்து 11 விளக்கு ஏற்றி வச்சா பாப்பா பிறக்கணும், அதுவும் அவங்க தான் சொன்னாங்க. ஸோ அவங்ககிட்ட விளக்கு வாங்கி அதுவும் நாங்கள் ஏற்றி வச்சுட்டு வந்துடுவோம். இதெல்லாம் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக பாப்பா பிறந்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக பிறக்கும். நாங்கள் போகலாம். இப்போ நம்ம வந்து சர்ச்சுக்குள்ளே போய் நம்ம வேலையெல்லாம் காட்ட போகலடா. நம்ம சர்ச்சுக்குள்ளே போய் ப்ரேயரை போட போகிறோம். நாங்கள் போகலாம். ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணாமல் ஜீசஸோட அம்மா கிட்ட போய் ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு கேட்டீங்க. ஜீசஸோட அம்மா தான் ஜீசஸே பண்ணாங்க, அதனால வந்து ஸ்ட்ரைட்டாக அவங்க மம்மி கிட்டே போய் ப்ரேயர். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஜீசஸ் அங்கே இருக்காரு கையில். ஹாய் அங்கிள், நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை 7 வருஷமா, அவங்களுக்கு ப்ரே பண்ணணும். கைஸ், பிங்க் கலர் வாங்கினா பொண்ணு பாப்பா பிறக்கும், ப்ளூ கலர் வாங்கினா பையன் பாப்பா பிறக்கும். அவங்களுக்கு என்ன பாப்பா என்னன்னு தெரியல. என்னதான் வேணும் தெரியலையே. உனக்கு எந்த பிங்க் கலர் பாப்பா தான் உனக்கு வேணுமா? ஓகே, எது எனக்கு எந்த பாப்பா இருந்தாலும் ஓகே தான் கைஸ். அப்புறம் ஏன் பிங்க் கலர் தூக்குனீங்க? க்யூட்டாக இருந்துச்சுன்னு இன்னொன்று கேட்டு வாங்கி வச்சுக்கலாமா? தரமாட்டாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவங்களுக்கு எது வேணுமோ அது பிறக்கலாம். அப்போ எல்லோ கலர் பாப்பானா என்னது? தெய்வ குழந்தையா இருக்குமா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியும். அப்போ கிரீன் கலர். நான் இது தொட்டில் எவ்வளோண்ணா? 100 அப்படியா? கல்யாணம் ஆகுனா தாலியை கழுத்தில் தான்டா கட்டணும், நான் மரத்தில் கட்டணும். கல்யாணம் வந்து நடக்கணும்னு நடக்காதவங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு வீடியோ எடுக்கிறியா பேசுறதா எடு. டிவில பெரிய சீரியலா எடுத்து விடு. அதை வந்து சாமிகிட்ட கட்டணும். அப்படியே அவங்க மாதிரி கால் பண்ணி வச்சு சாரி கட்டுற மாதிரி தான் இருக்கும். உள்ளேயா? கட்டுறேன். அங்கிள், கன்ஃபார்மா பாப்பா பிறந்துரும்ல இப்படி பண்ணா? கண்டிப்பா பாருங்க. இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணவங்களுக்குலாம் பிறந்திருக்கு. ஐயோ ஆமா, காசு கொடுங்க. என்னடா பாம்பேக்காரு, பாம்பே உங்களுக்கு அவங்க வந்துடுறாங்க. அப்படியா? பாம்பேல இருந்து இங்க வந்து வாங்கிட்டு போறாங்களா? அப்படியா? பாம்பேல இருந்து 2 பேர் வந்து ஒரு பையன் பாப்பா பிறந்து இப்போ 3 பேரா போயிருக்காங்க. அது எப்படி உடனே பிறந்துச்சு? 1 வருஷம் டைம். அங்கிளுக்கு ப்ரே பண்ணிட்டு உள்ள போயிட்டேன். அண்ணா சொல்றாங்க என்ன கண்டுபிடிச்சாரா? நம்ம எப்போ நான் கண்ணாமூச்சி விளையாடணும்? ஜோக் இல்லையா? நீங்க அப்படி வந்தீங்களா? கண்டுபிடிச்சு உங்களை ஃபாலோ பண்ணி. ஓ, வந்தீங்களா இவ்வளவு தூரம்? அதுக்காகவே அச்சோ, ஸோ ஸ்வீட். சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு வந்து பாப்பா பிறக்கணுமா, அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே. தர்கால போய் முடிச்சுட்டு சர்ச்சில் முடிச்சுட்டு திரும்பி கோயில் போகணும். ஏதாவது ஒரு சாமியாவது சொல்றது கேட்கும்ல, அதான். ஹாய், நல்லா இருக்கீங்களா? சிச்சோ, பாய், பார்க்கலாம். இங்க நம்மள மாதிரி நிறைய பேர் ஆல்ரெடி தொட்டில் கட்டி வச்சிருக்காங்க. அவங்க கூட போய் நம்மளும் இதை கட்டிட்டு அவங்களுக்கும் பாப்பா பார்க்கணும், நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் பாப்பா பார்க்கணும் நம்ம வேணும். பிங்க் கலர் பாப்பாவை வாங்கினீங்க, உங்களுக்கு பிங்க் கலர் பாப்பானா ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டீங்க. கலர் பாப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பையங்களும் ரொம்ப பிடிக்கும். அது இப்போ பிங்க் வாங்கிட்டோம்ல, கோயில்ல வந்து இதே மாதிரி பண்ணாங்கன்னா நம்ம அப்போ வந்து வேற கலர் வாங்கலாம். தர்காவுக்கு போனாங்க, கிரீன் கலர்ல இருந்துச்சு, இது வந்து பிங்க் கலர் இருக்கு. ஸோ மேபி கோயிலையும் இதே இருக்கலாம்னு நினைக்கிறேன், தெரியாது. எல்லாரும் ஒரே ப்ரொசீஜர் தான் யூஸ் பண்றாங்க கைஸ், பட் கடவுள் தான் வேற வேற. 1 2 3 நான் என்ன வேணிட்டேன்னு சொல்றேன். இருக்கிற எல்லாருக்கும் பாப்பா பிறக்கணும். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு யாராவது பாப்பா பிறக்காம இருந்தா அவங்களுக்கும் பாப்பா பிறக்கணும் நான் வேண்டியிருக்கேன். ஸோ கண்டிப்பா மாதா நிறைவேற்றுவாங்கன்னு எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்கு. ஜீசஸும் கையில தான் இருக்காரு, 2 பேரும் சேர்ந்து நிறைவேற்றுவாங்க. வாங்க போகலாம். உங்களுக்கு ரொம்ப வேண்டிய
ஒருத்தவங்களுக்கு 7 வருஷமா குழந்தை இல்ல, தொட்டில் வாங்கி கட்டுங்க குழந்தை. தொட்டில் வாங்கி கட்டா கண்டிப்பா நடக்குமா? குழந்தை வேணும்னு நம்ம வேணும்னா நானே எத்தனை பேருக்கு தாலி வாங்கி கட்டிக்கிறேன். கல்யாணம் ஆகிக்குது, 4 பையன். அது மாதிரி இப்போ வந்து நீங்க தொட்டில் ரொம்ப நாள் குழந்தை இல்லாத அவங்களுக்கு கல்யாணம் ஆகாத இருந்தா போடுறேன் மெழுகுவத்தி. ஏதாச்சும் நம்ம வேண்டிக்கணும், நல்லபடியா ஒரு குழந்தை கொடுத்துட்டீங்கன்னா புடவை வாங்கி போடுறேன், மெழுகுவத்தி வாங்கி ஏத்துறேன் அப்படின்னு நீங்க வேணும். நான் இப்போ தொட்டில் ஆல்ரெடி கட்டிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம போய் பண்ணலாமா? ஏதோ சொன்னீங்களே நீங்க கையால பண்ணா ஏதோ நடக்கும், என்ன பண்ணும்? இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகல? எனக்கு கல்யாணம் ஆகல. இல்ல சொல்றது கேளுமா. ஐயோ ஐயோ, கல்யாணம் ஆகல, இப்போ நம்ம குழந்தையாச்சே விட்டுற முடியுமா? வேண்டிங்கன்னு ஜெயம் புரியுதா? ஜெபம் பண்ணிட்டு இந்த குழந்தைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ற மாதிரி பாருமா, மாப்பிள்ளை நல்ல பையனா பாருமா வேண்டிங்கன்னு மஞ்சள் கையில் வாங்கி அங்கே கட்டிடுறோம். கல்யாணம் நடந்துருமா? நினைக்கிறோமோ அது நடக்கும். ஆமா, நான் நம்புறேன். மனசார நம்பணும் அவங்க. நான் நம்புறேன். நான் வந்து கட்டிட்டு வந்துட்டேன், ஆனா நான் வந்து ப்ரே பண்ணல. நான் போய் முட்டி pray பண்ணல. அங்க உள்ளயா? உள்ளயா? நம்ம இஷ்டம் வாங்கி தந்துறேன். மாதாக்கு போட்டுருங்க. ஓகே. ஃப்ரெண்டா? நான் அந்த யூடியூப்ல நம்ம சப்ஸ்கிரைபர். ஒரு அம்மாவுக்கு குழந்தை மாசம் எல்லா கோயிலும் எல்லாரும் இங்கே தான் இருந்தது இல்ல. இஞ்சி தயிர் பச்சடி வச்சு சாப்பாடு கொடுத்தாங்க. வந்து வேண்டி பாப்பா வந்துருச்சுன்னு கொடுப்பாங்க. வேற மற்றபடி வேற எது வேண்டிக்கிறாலும் உடம்பு சரியில்லை இப்போ வேண்டிக்கிறோம் நல்லபடியா ஆயிடுது. அவங்க எது நம்ம செய்யறோம்னு சொல்லி அது வந்து செஞ்சுட்டு போயிடும். வாவ். இப்போ அவங்களுக்கு எவ்வளவு நாளா பாப்பா இல்லாம இருந்துச்சு ஆண்டி, நீங்க சொன்னீங்களா? அதெல்லாம் கேட்கலடா. ஆனா அப்பா இல்லைன்னு சொன்னாங்க, இது சொன்னாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பொருந்துறோம்ல. நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க அவங்களுக்காக, கண்டிப்பா நடக்கணும்ட்டு. போயிட்டு வரேன். உங்க கண்ணு இவ்வளவு அழகா இருக்கு. ஆமா இல்ல கலாய்க்கல, சீரியஸாவே அழகா இருக்கு. என் பேர் அச்சு. அச்சு பார்க்கலாம். பாய் டாட்டா. சப்பா விங்ஸா நீங்க தான் ஏஞ்சல் ஆச்சே. அவனை யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்றேங்க. ஆமா கரெக்டா ஸ்பெல் பண்ணி சொல்லுங்க. HIPOP_NANBANA அண்டர்ஸ்கோர் வருமா ஸ்பேஸா? என்ன டிபி என்ன இருக்கும்? டிபி வந்து பாரதியார் நடுவில் இப்போ தமிழா இருக்கும்ல. அவரோட அந்த சூப்பர். நான் உங்க சப்ஸ்கிரைபரா? நம்மள பார்த்து நிறைய பேர் வாங்க. கண்டிப்பா. பாய். நம்ம இப்போ வந்து சர்ச்சுக்கு வந்து அவங்களுக்காக சூப்பரா ப்ரே பண்ணிட்டோம். கண்டிப்பா அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க வந்து பாப்பா பிறக்கணும். அதான் நம்மளோட மெயின் வேண்டுதல். அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் நானும் என்ன, ஏன்னா நிறைய பேர் தொட்டில் கட்டியிருக்காங்க. கண்டிப்பா நடந்துரும் தெரியும், இருந்தாலும் ஒரு ஹோப்புக்காக இப்படி பண்ணியிருக்கேன், நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போது அந்த ஆன்ட்டியும் கூட அவங்க வந்தாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரே பண்ணி தான் பாப்பா வந்து பிறக்க போகுது அப்படின்னு பிரிஞ்செல்லாம் கொடுத்தாங்களாம். பிரிஞ்ச் சாப்பிடலாம், நம்ம பிரியாணியே போடலாம். 8 மாசத்துல. நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச். இங்க பீச்சுக்கா? ஓகே தேங்க்யூ. பாய். பார்க்கலாம். இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். வேண்டு அவ்வளோதான், சாமிக்கிட்டே வேண்டிக்கணும். வழுக்கெல்லாம் நல்லா பண்ணலாம். நல்லா ஆயிட்டாங்கன்னா வந்தோடனே அவுசகம் பண்ணிருப்போம், தேங்காய் உடச்சிருப்போம், நல்லா வேண்டிக்கிட்டு வா. அம்மா நின்றுட்டாங்கன்னா பண்ணுவேன். அப்பா நீங்களும் அவங்களுக்காக வேண்டிக்கிறீங்களா? வேண்டிக்கிறேன். குழந்தை இல்லாதன்னா எல்லாரும் வேண்டிக்கணும்னா கட்டலாம். தொட்டில்லாம் இங்க இல்ல, அது வேற வேற கோயில் இருக்கும். நீங்க அப்படியே போய் வேண்டிக்கங்க, ஒன்னாக. தொட்டில் வேணும்னா எந்த கோயில் போகணும்? எந்த கோயில்? இங்க நிறைய கோயில் இருக்கும். இங்க ஒரு கோயில் இருக்கு, சிக்னலாண்டா, அங்கெல்லாம் இருக்கும். இருக்குமா? இங்க விற்க மாட்டேன்றாங்க, அங்க விற்பாங்க. இங்க நான் வேண்டிக்கிறேன், அப்புறம் அங்க போய் கட்டிடுறேன். 30 rupees. ஓகே. போயிட்டு வந்து 7 வருஷமா குழந்தை இல்லை, அவங்களுக்காக வேணும். தேங்க்யூ. 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 இது வந்து அங்கிள் கொடுத்தாங்க. இது அவர் பேர் பூசாரி. பூசாரி எனக்கு இது கொடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது அவங்ககிட்ட கொடுத்தா நடந்துருமா. இந்த கமெண்ட் பண்ணவங்க வந்து ஏதாவது ரிப்ளை பண்ணிங்கன்னா கூட ஓகே, நான் வந்து அதை பார்த்துட்டே இருப்பேன். நீங்கள் ரிப்ளை பண்ணிங்கன்னா நானே உங்களை காண்டாக்ட் பண்ணேன். இதை நான் எப்படியாவது உங்களை பார்த்து கொடுக்குறேன். அதனால் உங்களை பார்க்கணும்னு பரல, நீங்கள் தூரமாக தான் பரல, நான் ஸ்பீட் கொரியரில் போட்டாவது உங்களுக்கு அனுப்பிச்சிக்கிறேன். யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா தான் நடக்குமா. இங்கே வந்து தொட்டில் கட்டக்கூடாதான். தொட்டில் கட்டுற கோயில் எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியாது. விசில் போடு. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு 7 வருஷமா குழந்தை இல்லை பாட்டி. தொட்டில் கடிச்சு வேணும்னா நடக்கும் சொல்றாங்க. தொட்டில் இங்க இருக்குமா? ஐயோ அந்த இடத்துல வேலை நடந்துருக்கா. நீங்களும் சாமி கிட்ட வேண்டிக்கோங்க, சீக்கிரமா குழந்தை பிறக்கணும். அந்த மாதிரி வேணுவாங்க. என்ன வயசு ஆகுது? எனக்கு 17 வயசு. அதே என் தம்பி அவனுக்கு 13 வயசு.
முன்னாடி இது ஐயோ எனக்கு கிடையாது. தெரிஞ்சவங்களுக்கு 7 வருஷம் ஆச்சு. நான் ஜாலியா இருக்கேன் சரிங்களா? இங்க பாருங்க பிஎம் ஹாஸ்பிட்டல். நான் இங்க தான் பிறந்தேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு அளவுக்கு மேல பண்ண மண்டலியோ மயிலாப்பூர்லையோ எங்க போறோம். இப்போ என்னாச்சும் இங்க பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ முடிக்க போறோம் ஈஸியா. நம்ம வந்து தரமா ஒரு வீடியோ இன்னைக்கு எடுத்து சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நான் இந்த வீடியோவை முடிக்க போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணிக்கிறேன். எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நிறைய பேர் வந்து நானும் ப்ரே பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்களே. ஏன்னா அவங்க யாருமே தெரியாது, நானே பார்த்ததில்ல. என்ன மாதிரி நிறைய பேர் நான் ப்ரே பண்றேன்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது நம்ம கஷ்டத்தை இன்னொருத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்களே, கூட ப்ரேயர் நம்மளுக்காக இருக்கும். தர்கால போய் வேண்டிட்டேன், சர்ச்சில் போய் வேண்டிட்டேன், கோயிலில் போய் வேண்டிட்டேன். ஃபர்ஸ்ட் நீங்க தர்காவுக்கு போனீங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட்டுல இருந்து அதான் ரொம்ப தூரம், அதான் இருக்கலே பெரிய தர்கா, அங்க கண்டிப்பா நடக்கும்னு சொன்னாங்க. எங்க அம்மா தான் சொன்னாங்க. அதனால தான் நாங்க ஃபர்ஸ்ட் அங்க போயிட்டோம். இருட்டுறதுக்குள்ள அங்க போயிட்டு சர்ச்சுக்கு வந்தோம். ஈவினிங் 5 மணிக்கு. நான் சர்ச்லயும் நிறைய பேர் கண்டிப்பா நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. வந்து அவங்களுக்காக பிரியாணி வாங்கி தர சொல்லியிருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி நல்ல நியூஸோட நம்ம பிரியாணி போய் கொடுக்கலாம். மூணாவது நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்தோம். பட் கோயிலில் தான் எங்களால் தொழில் கட்ட முடியல. பிகாஸ் இந்த கோயிலில் வேலை நடக்குதான். ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்பெஷலாக இவங்களுக்காகவும் அங்கே நிறைய தொட்டில் பார்த்தேன், அவங்களுக்காகவும் சேர்த்து வேண்டியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்கள் ஆசைப்படியே நடக்கும்னு நான் திருப்பியும் வேண்டிக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பராக கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ நாளைக்கு உங்களை மீட் பண்ண